வெல்கம் டு பமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஃபிலிப்பினோ ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் டிஷ் பேர் பீலோ பீலோ. இது பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு, பழுத்த வாழைக்காய் அதாவது குக்கிங் பனானா, பலாப்பழம், சர்க்கரை, ஜவ்வரிசி, அப்புறம் இதில் சின்ன சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி பண்ணி போட போகிறோம். அதுக்கு க்ளூட்டினஸ் ரைஸ் ஃப்ளார் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரைஸ் ஃப்ளாரோட டெக்ஸ்டர் வந்து நார்மல் ரைஸ் ஃப்ளாரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல சூவியாக வரும் அந்த கொழுக்கட்டை. அதுதான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் கோகோனட் மில்க் டின். அப்புறம் நான் 2 ஃப்ளேவரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஊபே ஃப்ளேவரிங், இன்னொன்று பேண்டன் ஃப்ளேவரிங். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 1/3 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கூட எடுத்துக்கலாம், அதாவது ஒரு 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் அந்த மாவு ஜவ்வரிசி. நீங்கள் அந்த சின்ன சின்னதாக கிடைக்கிற ஜவ்வரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா வேக வச்சுட்டு அந்த சுடு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் விட்டு அந்த ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது க்ளூட்டினஸ் ரைஸ் ஃப்ளாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். நான் நல்லா 1 கப்பு கூச்சா மாதிரி மாவும் அதுக்கு ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் மேலே தண்ணியும் வந்து எனக்கு எடுத்துச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் அந்த ஃபுட் கலர் போடுறதுக்காக வேண்டி மாவை 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். நீங்கள் கலர் போட்டு தான் செய்யணுன்ட்டு இல்லை இந்த கலர் தான் போடணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட வேறு ஏதாவது நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன கோலி மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி ஒரு நாப்கின் போட்டு மூடி தனியாக வச்சுருங்க. இப்போ இதுக்கான சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பேனில் 1 டின் கோகோனட் மில்க், 1/2 லிட்டர் தண்ணி, 1/3 கப் சுகர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் ஒரு லேஸ் கொதி வந்ததுக்கப்புறம் இதில் சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த டிஷ் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். கிழங்கு போட்டு ஒரு கொதி வந்தப்புறம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பித்த ஒரு சின்ன குக்கிங் பனானாவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இந்த டிஷ்க்கு நல்ல பழுத்த பழம் போட்டால் தான் இன்னும் நல்லா இருக்கும். என்கிட்ட இருந்ததை போட்டிருக்கேன். இந்த கிழங்கு, இந்த பனானா இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வேக வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த உருட்டி வச்சிருக்கிற அந்த மாவு உருண்டைங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இந்த உருண்டை நல்லா வெந்துருச்சுன்றது எப்படி தெரியும்னா, அது நல்லா வெந்ததுக்கப்புறமா எல்லாம் மேலே வந்து எழும்பி வந்துடும். ரைஸ் பால்ஸ் வெந்து வந்தப்புறம் இதில் 1/2 கப் நல்ல நீட்டமாக வெட்டின பலாப்பழமும் அப்புறம் ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி இது ரெண்டையும் வந்து கலந்துடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் லோ ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். நான் வந்து டின்டு பலாப்பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா இன்னும் நல்லது. பாருங்கள், தேங்காய் பாலில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வெந்துருச்சு. நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. இப்போ இது ரெடி. இது ஆற இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். இதை வெதுவெதுப்பாவோ இல்லை சில்டாவோ ஒரு டெசர்ட்டாவோ இல்லை ஒரு ஸ்நாக்காவோ சர்வ் பண்ணலாம். பலாப்பழ மணத்தோடு இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரைஸ் பால்ஸ் எல்லாம் நல்ல சாஃப்டாக சூவியாக இருக்கும். மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமும் வந்து அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வித்தியாசமான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். பமி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.